வணக்கம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, பூச நட்சத்திரம். எனவே நல்ல நேரம் இல்லை. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் நேற்றும் அதாவது திங்கட்கிழமையும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் அதே தான் ரிப்பீட் ஆகும். ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்க வேண்டாம். ஜோதிடத்தில் அப்படி தொடர்ச்சியாக பல நாட்கள் நல்லாவும் இருக்கும், பல நாட்கள் மோசமாகவும் இருக்கும். இப்போ வேறுபடுகிற ராசி பலன்கள் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். இப்போது மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும். திருஷ்டி இருக்கும் கண்டிப்பாக. அதனால் 2 நாட்களும் மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. 2 மந்திரமும் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்போ சில மந்திரங்களை சொல்லுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அசட்டு தைரியம், தேவையற்ற பேச்சு, சிக்கல் 3 நட்சத்திரத்துக்கும் இருக்கு. பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் உறுதி. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, ரோமேஸ்வரனே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அவ்வப்பொழுது வேறு சில பரிகாரங்கள் சொல்லுகிறோம். நிதானம். அனுகூலமான எண் திங்கள் 2 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 4 தெற்கு சிவப்பு. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஏழை எளியவங்களுக்கு தயிர் அல்லது மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமாம், அதனாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் உறுதி. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் பிறவி பலமான நிதானமும் பொறுமையும் வெற்றியை தரும். உயர்வு உண்டு உறுதி. ஆமாம், நிச்சயமாக பிரமாதமான நாள். சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும், பிறருடைய வைத்தறிச்சலை குறைத்து உங்களுக்கு நல்லது தரும். இன்னும் 2 நாளும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 1, 9 வடக்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்போ சில மந்திரங்களை சொல்லுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். அதிலும் திங்கள் உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சந்திரன். பிரமாதம், கட்டகாசம், கலக்கறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. திருஷ்டி இருக்கு. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சோமேஸ்வரனே போற்றி, சொக்கநாதரே போற்றி, சொர்ணவல்லியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் மனசில். நல்லது. கேது பகவான் வேற உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். நல்லது. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 9, 6 வடக்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்போ சில மந்திரங்களை சொல்லுங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான நிதானமும் தைரியமும் ஜெயிக்கும். தில்லு வெற்றியை தரும். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம், கலக்கறீங்க. அப்புறம் என்ன சந்தோஷம். சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தால் திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் இறை ஒளியே போற்றி, ஒளி இறையே போற்றி. 2 ஔஷதனே போற்றி, ஔஷதனே போற்றி. அனுகூலமான எண் திங்கட்கிழமைக்கு 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய்க்கிழமைக்கு 4, 5 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை.
ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. நிலாவை பார்த்து தீபம் காட்டுங்க, நல்லது. அப்போ சில மந்திரங்களை சொல்லுங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கின்றன. எனவே வழிபாடு முக்கியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டு தான் தீரணும். ஏன்னா அதனுடைய தலைவர் செவ்வாய், செவ்வாயினுடைய தலைவர் முருகன். மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், மறந்துடாதீங்க. மனதில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். ஓம் ஓம் அருக்கனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்வதியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். நிதானம் பொறுமை. இன்னைக்கு அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பொறுமை. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு சாதம் அல்லது பருப்பு சாதம் கொடுப்பது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக 2 நாட்களும் இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கின்றன. எனவே கவனம். வீண் செலவுகள் உங்களோட பிறவி பலவீனம், ஜாக்கிரதை. பண விஷயத்தில் கவனம். வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குபேரனே போற்றி, குமரனே போற்றி, குளிகனே போற்றி. குளிகன்கிறது பெரிய சர்ப்பம். இந்த 2 மந்திரங்களும் 3 நாளும் ஓடிக்கிட்டே, 2 நாட்களும் 3 மந்திரங்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. நிதானம் பொறுமை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. முக்கிய முடிவு பண விஷயத்தில் எடுக்க வேணாம், கடன் கொடுக்க வேணாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேணாம், அவ்வளவுதான். அனுகூலமான எண் திங்கள் 2 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 4 தெற்கு சிவப்பு. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஏழை எளியவங்களுக்கு தயிர் அல்லது மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமாம், அதனாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், உறுதி, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. உங்க ராசிக்கு தலைவர் செவ்வாய், கிழமைக்கு தலைவர் செவ்வாய். எனவே முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும். எரியிற தீபத்தில் எண்ணெயாவது சேர்த்தணும். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம் பாமாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து காப்பாற்றும். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு சாதம் அல்லது பருப்பு சாதம் கொடுப்பது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வாழ்க்கையில் நிதானமாக இருக்கணும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். எப்போ முடியுதோ அப்போ. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அஸ்வத்தாமனே போற்றி. அஸ்வத்தாமன் சிரஞ்சீவியில் ஒருத்தர். இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. அனுகூலமான நாளாகவும் இது இல்லை, ஜாக்கிரதை. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு சாதம் அல்லது பருப்பு சாதம் கொடுப்பது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம். உங்கள் நிதானம் ஜெயிக்கும். திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமையிலும், அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, நல்லது. மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இந்த 2 நாட்களும். திருஷ்டி இருக்கு. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்பனே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும். வைத்தீஸ்வரனே போற்றி, வாஞ்சி திருவாஞ்சியமே போற்றி, வாஞ்சியமே போற்றி, திருவாஞ்சியமே போற்றி. திருவாஞ்சியம் யமதர்மனுக்கான கோயில் இருக்கிற இடம், நன்னிலம் பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கம். ஆமாம், மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் செவ்வாய்க்கிழமை
1, 2 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்திர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள் 2 நாட்களும் பிரமாதம். உங்கள் நிதானமும் பொறுமையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிருங்க. மொத்தத்தில் பிரமாதமான நாள் 2 நாட்களும். கலக்கிறீங்க, திருஷ்டி இருக்கும். மனசுல மட்டும் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. அனுகூலமான எண் திங்கட்கிழமை 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய்க்கிழமை 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்திர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான நிதானமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திங்கட்கிழமையும் நல்ல நாள், செவ்வாய்க்கிழமையும் நல்ல நாள். சந்தோஷம். அப்போ திருஷ்டி இருக்காதா மற்றவங்களுக்கு? கட்டாயம் இருக்கும். தப்பிக்கிறது எப்படி? மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமா இருந்து உங்களை காப்பாற்றும் உறுதி. அனுகூலமான எண் திங்கட்கிழமை 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை 7, 9 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்திர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. நேயர்களை, மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கும், அஸ்வினி மகம் மூலம் இதில் ஏதாவது உள்ள பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கும் தீபம் போடுறது நல்லது. கேது பகவான் 3 ராசிகளுக்கு இன்னும் 1 வருஷம் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் கடகம், மேஷம், விருச்சிகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.